வெல்கம் பேக் டு சிம்பிளி சுபா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் பன்னீர் சீஸ் பால் தான் பார்க்க போகிறீங்க. எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப ஃபேவரட், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கிட்டு ஆனியன் சாப் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பொடி பொடியாக நறுக்கிட்டு, கொத்தமல்லி இலையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கிங்க. சாட் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிங்க. சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது இல்லாமல் காரத்துக்கு தகுந்த மாரி நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. ரெட் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கலர் கொடுக்கும். கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிங்க. கடல மாவு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தண்ணி லைட்டாக தெளித்து கூட நீங்கள் பிசையலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகுது அப்படின்னா தண்ணி தேவையில்லை. தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சி அதை ஒரு பால் மாரி எடுத்துக்கிங்க. பால் மாரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சீஸை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிங்க. ஏன்னா பன்னீர் சீஸ் எல்லாம் நம்ம சேர்க்குறதுனால ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். அந்த பால் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தனித்தனி பாலாக உருண்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சீஸை நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் வச்சு பால் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சோள மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் கிராமை அதில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதேமாரி நீங்கள் எவ்வளோ பால் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஒன்றையும் இதேமாரி டிப் பண்ணி பிரெட் கிராமில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் அல்ல அதுக்கு மேலே வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆயில் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதை ஃப்ரை பண்ணி கோல்டன் நிறம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டயட்டில் இருக்கணும்னு நினச்சா கூட இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும்போது நம்ம சாப்பிடுவோம். அந்தளவுக்கு பன்னீர் ப்ரோட்டீன் தான். ஆனால் ஆயிலில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிங்க டயட்டில் இருக்கிறவங்க. மற்றபடி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரட்டானது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே ஏதாச்சும் சாப்பிட்ணும், ஏதாச்சும் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது டிப்புக்கு நீங்கள் சாஸ் தொட்டுக்கலாம். அதுக்குள்ளார பாருங்கள் சீஸ் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.